மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 9 மாணவர்களே, நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு மற்றொரு புது பாடம் பார்ப்போம். யார் சிறந்தவர்? சரி சொல்லுங்க, அப்ப யார் சிறந்தவர்? யாரால் சொல்ல முடியும்? நான் தான் சிறந்தவன் என்று யாரால சொல்ல முடியும்? சொல்லலாம் தானே, நான் சிறந்தவன் தான், எல்லாருமே சிறந்தவன், அப்படிதானே? ஓ, எல்லாருமே சிறப்பானவர்கள் தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விடயம் சிறப்பு பெற்றிருப்பார்கள். சில ஒன்று, சில பேர் பலர், சில பேருக்கு நிறைய அப்படி என்று ஏதோ சிறப்பு இருக்கும் தான். சிறப்பில்லாத மனிதர்கள் எவருமே இல்லை. சிறப்பில்லாத ஜீவன் எதுவுமே இல்லை. சரியா? அதுக்கு எங்களுக்கு கொட்டுகின்ற இந்த தேனியை பாருங்க, சின்ன பூச்சி, ஆனால் அதன் சிறப்பு என்ன? மிகப்பெரிய மூலிகையான தேனை எங்களுக்கு சேகரித்து தருகின்றது. அதாவது அதனுடைய சிறப்பு என்ன? அதே மாதிரி ஆழ்கடல், ஆபத்தான கடல். கடல் என்றாலே ஆபத்து தான். நீர் என்ன பெருங்கடல், ஆனால் அதில் இல்லாத வளமே இல்லை. உங்களுக்கு இவ்வளோ வளங்களை பெற்றுக்கொண்டு தருகின்றது. நாங்கள் சாப்பாட்டு போகிற உப்பு கூட அதில் தான் இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் வேறு. உப்பு போடாது சாப்பிடவே இல்லாது. சாப்பாடு என்ன? பல சாப்பாடு. சில சாப்பாடு சாப்பிடலாம், பல சாப்பாடு சாப்பிட இல்லாது உப்பு இல்லாட்டி. சரியா? என்ன? அதே மாதிரி தான் இல்லை. இப்போ ஏதோ ஒன்றில் ஏதோ ஒரு அப்படி இருக்கேக்க சாதாரண இந்த இயற்கையின் படைப்பில் சாதாரண புழு பூச்சி தொடக்கம், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா தொடக்கம், பல புழு பூச்சி தொடக்கம், இவ்வளோ தனித்தனி சிறப்புகள் தான் வாய்ந்திருக்கின்றன. இவ்வளவோ ஒன்று. அப்படி இருக்கேக்க மனிதனும் சிறப்பு வாய்ந்தவன் தானே. 6 அறிவு படித்தவன். அப்போ யார்? ஆனால் உண்மையிலே யார் சிறந்தவர்கள் என்பதை நீ அழகாக கொண்டால், சிறப்பு என்பது எதில் இருக்கின்றது என்கிறது பார்ப்பவர் கண் கொண்டு பார்க்கும் பார்வையில் தான் இருக்கின்றது. சிறு சிறப்பு என்பது என்ன? பார்ப்பவர் கண்கொண்டு பார்க்கும் பார்வையில் தான் எது சிறப்பு என்பது என்று சொல்லப்படுகின்றது. சரியா? எது சிறப்பு என்றது சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் அங்கேதான் இருக்கின்றது. பாருங்கள், ஒவ்வொரு மனிதனிடம் தனித்துவமான பண்புகள் காணப்படுகின்றன. எனினும் எம்மில் பலர் தம்மை ஏனையவர்களுடன் ஒப்பிட்டு நோக்கி தற்பெருமை பேசுவதிலேயே காலத்தை கழிக்கின்றனர். நீங்கள் நீங்களே தான். சொன்ன எல்லாம் தற்பெருமை சொன்ன. யார் நான் தான் பெரிய, நான் தான் எனக்கு சிறப்பு இல்லை. நீங்கள் தான். யாருக்கும் இணையாக முடியாது. உங்களுக்கு நீங்கள் யாருமே இணையாக முடியாது என்பதை இந்த எடுத்து காட்டுகின்றார்கள். சரிதானே? பாருங்கள், அந்தி சாயும் நேரம். பகல் முழுவதும் வெப்பக்கதிர்களை வீசிய பகலவன் தன் உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக கடற்கண்ணியின் அரவணைப்பை நாடினான். மேற்கு வானம் செம்பிளம்பாக காட்சி அளித்தது. இதனை கண்ணுற்ற ரோஜா தனக்குள் சிரித்துக் கொண்டாள். ரோஜா செந்நிறம் கொண்ட அழகி என்பதை யாராலும் மறக்க முடியாது. ஆம், அவள் வாழும் இல்லமான துவாரகையின் ராஜகுமாரி என வர்ணித்தால் கூட மிகையாகாது. அதனால் தான் போலும் ரோஜாவுக்கு தலைக்கணம் அதிகம். பாருங்கள், அந்தி சாயும் நேரம். சூரியன் வெப்ப கதிர்களை பரப்பி இப்படி தகர்த்து போயிருந்த சூரியன் வெப்பத்தால் அவனும் வெந்து போயிட்டான் போல இருக்கு. இனியும் சாயலான்னு சாயங்கால நேரம் அப்படியே கடல் அண்ணியை நோக்கி அவன் தன்னை சாய்த்து மறைந்து அப்படியே கொண்டான். அப்ப அந்த நேரத்தில் அவன் அப்படியே கடல் அண்ணியை நோக்கி சாய்ந்து மறைகின்ற அந்த சாயம் காலம் நேரம் வானம் செக்கச்சுவேல் சிவப்பாக இருந்தது. இதை பார்த்த ரோஜா தனக்குள் சிரிக்கின்றாள். அவளும் செந்நிறத்தவள் அல்லவா? அப்ப தன்னை போல அது இருக்கின்றே அவளுக்கு ஒரு கர்வம், அழகு என்ன? அப்ப தன்னை அதை யாராலும் மறக்க முடியாது என்று அவள் அப்படியான. ஆகவே தன்னை பார்த்து சிரிக்கொண்டு அழகி என்பது யாராலும் மறக்க முடியாது. சரியா? ஆம், அவள் இல்லமான, அவள் வாழும் இல்லமான துவாரகையின் ராஜகுமாரி என்று கூட அவளை அழைத்தார்கள். இந்த வன்பது கூட மிக இல்லை போலும். அதனால்தான் ரோஜாவுக்கு தலைக்கணம் அதிகம்.
துவாராய் நந்தவனத்தின் மெல்லென வீசிய தென்றலுடன் சேர்ந்து நர்த்தனம் ஆடினாள். இவ்வாறு நாள் முழுவதும் ஆடிச் செழிப்படைந்ததால என்னவோ அவளுக்கு ஜாரியாவது சண்டைக்கு இழுக்க வேண்டும் என தோன்றியது. தன் அருகே நின்ற மல்லிகையை பார்த்து பேசத் தொடங்கினாள். அப்ப இப்படியே இருக்கிறாள். அங்க மெல்லென காற்று வீசுகின்ற அந்த தோட்டத்துக்கு. அப்ப அந்த தோட்டத்து மென்மையான காற்றோடு ஆடி அசைந்து நர்த்தனம் புரிகின்றாள் ரோஜா. இப்படி ஆடி ஆடி பகல் முழுவதும் ஆடி ஆடி காலையில் தனிக்கு பகல் ஆடி ஆடி மாலையும் ஆகிவிட்டது. ஒரு மாதிரி சலித்து போய்விட்டாள். இப்போ சலித்து போனவளுக்கு கொஞ்சம் புத்துணர்வு வேணும் அல்லவா? அப்போ யாராவது ஒரு ஆளோட சீண்டி பார்க்கலாமே, வம்பெழுக்கலாமே, சீண்டி பார்க்கலாமே என்று சொல்லி எண்ணியால் சீண்டுகின்றாள். யாரை பார்த்து சீண்டுகிறாள், யாரை பார்த்து சீண்டலாம் சொல்லி அவள் சுற்றுமுற்றும் பார்க்கும்போது தான் தனக்கு அருகிலே நின்ற மல்லிகையை அவள் பார்க்கின்றாள். ஏய் மல்லிகை, மல்லிகையாலே ஏன் என்னை முறைத்து முறைத்து பார்க்கின்றாய்? என் அழகை நீ ரசிக்கின்றாயா அல்லது என்னை போல் நீ அழகில்லை என்பதால நீ ஏன் இன்னும் மலராமல் மொட்டாக இருக்கின்றாய்? என்னை பார், என் அழகை பார் என்று கூறி சுற்றி சுற்றி சுழன்று ஆடியது. பார்க்கின்றது சுற்றி மல்லிகை. மல்லிகை, ஏய் மல்லிகையே, ஏன் என்னையும் முறைத்து முறைத்து பார்க்கிறாய் என்று கேட்கின்றது. என்னை போல் அழகில்லை என்பதால் தான் நீ ஏன் இன்னும் மலராத முட்டாக இருக்கின்றாய்? இங்கே என்னை பார், என் அழகை பார் என்று கூறி சுற்றி சுற்றி சுழன்று ஆடியது. மல்லிகை மௌனமாகவே இருந்தாள். ரோஜா கேட்கிறாள், ஏன் பேசாமல் இருக்கின்றாய்? உன் வெள்ளை நிறத்தை யார் விரும்புகிறார்கள்? என்னுடைய செந்நிறம், மிருதுவான மேனி, நறுமணம் போன்றவை பற்றி எத்தனையோ கவிஞர்கள் பாடியுள்ளார்கள் தெரியுமா? மிக அண்மையில் ஒரு சினிமாவில் கூட ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பெயரை சொல்லும் ரோசாப்பு என்ற பாடலை நீ கேட்கவில்லையா என்று கேட்கின்றது. என்ன ரோசாப்பு பார்த்து அழைக்கின்ற எப்படியெல்லாம் தெரியும். அதான் இப்போ பல கலைஞர்களும் என்னை பாடி இருக்கின்ற அண்மையில் கூட ஒரு பாடல். இந்த நேரத்தில் தரிசிறாய் பக்கத்தில் நின்ற கனகாம்பரம் கோபத்துடன், அடி ரோஜா, உனக்கே நின்ற வம்பு, வயதில் மூத்தவளால நீ மலராத மொட்டாக இருக்கும் மல்லிகையுடன் ஏன் வலிய சண்டைக்கு போகிறாய் என்கின்ற. அப்ப இதை பார்த்து நான் பக்கத்துல இந்த கனா கேட்கிறேன், ரோஜா வம்புக்கேன் இந்த மல்லிகையுடன் வம்புழுக்கின்றாய், அவ்வளோ இன்னும் மலராத மொட்டை, நீயோ வயதானவள், என்ன நீயோ மூத்தவள், ஏன் மலராத மொட்டா இருக்கின்றா அந்த மல்லிகையிடம் வம்பு வலிய சண்டைக்கு போகிறாய் என்று கேட்கின்றான். அது ரோஜா, கதா உனக்கேன் கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது? நான் மல்லிகையுடன் அல்லவா பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய அழகை கண்டு நீயும் பொறாமைப்படுகிறாயா என்று சொன்ன. அதே கவுடேக்கு கனாபத்தேன், கனாபரே நீ இப்படி கோவப்படுற, நான் மல்லிகை அல்லவா பேசுகின்றேன், உனக்கு கூட பொறாமையோ என்னை கட்டும், என்னுடைய அழகை கண்டு உனக்கு கூட பொறாமை தானோ என்று கேட்கின்றார். அப்புறம் உனக்கு மட்டும் தான் அழகுண்டு என நினைக்கின்றாய், நாம் பார்க்கின்ற கண் கொண்டு பார்த்தால் உலகில் அனைத்துமே அழகுதான், அதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்றார். என்ன அப்ப நீ நினைக்கிற நீ மட்டும்தான் அழகுன்னு நினைக்கிற, அப்ப நினைக்காத, நாம் பார்க்கும் கண் கொண்டு பார்த்தால் உலகிற்கு எல்லாமே அழகுதான், நீ அப்படி நினைக்காதே என்று சொல்கின்றார். என்ன இதை நெத்தி வைத்துக் கொண்டார். பெரிய வேதாந்தம் பேசுகிறாளாம் கனகா, நீ கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது, முதற்கண் மற்றவர்கள் விடயத்தில் தலையிடாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள் என்றார். என்ன என்ன நீ பெரிய வேதாந்தம் தான் பேசுகின்றாய், நீ கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன, முதலில் நீ மற்றொரு விடயத்தில் மூக்கு நினைப்பதை நிப்பாட்டிக்கொள் என்று சொல்லுகின்றான். அப்படிதான் சொல்லுகின்றான். என்ன முதற்கண் மற்றொரு விடயத்தை தலையிடாமல் இரு, நான் அவளுடன் பேசிக்கொண்டிருக்கேன், நீ அதுக்குள்ள வந்து தலையிடுகின்றாய் என்ன என்று கேட்கின்றது. சரி கற்றுக்கொள் என்றது. அடி ரோஜா, உன்னுடைய அழகு உன் கண்களை மறைத்து விட்டது, மற்றவர்களுடன் எப்படி பண்பாக பேச வேண்டும் என்பதையே மறந்து விட்டாய், சற்று பொறுத்திருந்து பார். மல்லிகை மொட்டால் விரியும் போது அவள் வீசும் நறுமணத்தை நீ மயங்கி விடுவாய், அழகு மட்டும் போதாது சிறந்த குணமும் வேண்டும் என்றார். என்ன அவள் சொல்லுங்க, என்ன நீ உன்னுடைய அழகை கண்டு நீ பொறாமை கொள்கின்ற, அப்படி இருக்காதே, அவள் மலராத மொட்டாகத்தான் இருக்கின்றாள், ஆனால் அவள் மலரும் போது அவள் என்ன வீசுகின்ற மனம் இருக்கல்லவா, வாசம் இருக்கல்லவா, அந்த வாசத்தில் நீ கூட மறந்து விடுவாய், மயங்கியே விடுவாய், இதை நீ முதல் புரிந்து கொள். என்ன அது மட்டும் போத ஆகவே அதை நீ மயங்கி விடுவாய், அழகு மட்டும் போதாது சிறந்த குணமும் வேண்டும் இருக்கின்றது. என்ன அழகு மட்டும் இருந்தால் கூட நல்ல பண்பும் வேண்டும். ரோஜா நக்கலாக சிரிப்புடன், நறுமணத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் நீயா பேசுகிறாய், உன்னோட நறுமணமும் இல்லை குணமும் இல்லை என்றார். அப்ப என்ன உடனே ரோஜா நக்கலா சிரித்து கொண்டு, நறுமணத்தை பற்றியா நீ பேசு, அவனோட நறுமணமும் இல்லை குணமும் இல்லை,
நீ இப்படி பேசலாமா சொல்ல கனகாம்பரம் குறிப்பிட்டு. எனக்கு நறுமணம் இல்லை என்பதே ஒரு புறம் இருக்கட்டும், இந்த நந்தவனத்தை ஒரு முறை உன் கண்களால் பார். எல்லைப்புறம் 4லும் எமது இனத்தையே அல்லவா இந்த வீட்டுக்காரியான ஜானகி அம்மான் உண்டாக்கி இருக்கிறார். ஏன் இப்படி செய்தால் தெரியுமா? யாவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களில் அத்தகைய நம்பிக்கை உண்டு. இது ஒன்றே போதுமே எனது குணத்தை எடுத்து எம்புவதற்கு. அது சரி, இறைவன் உன்னை சூழ மக்களை ஏன் படைத்தான் தெரியுமா? சரி, எனக்கு நறுமணம் இல்லை என்பது தெரியும் தான். ஆனால் நீ இருக்க அந்த சுற்றுமுற்றும் பார், இந்த தோட்டத்தை சுற்றி 4 புறங்களும் இந்த வீட்டுக்காரம்மா ஜானகியம்மா எங்களைத்தான் வைத்திருக்கிறார். ஏன்? இந்த பாதுகாப்பிற்காக, உங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் அவள் எங்களை அங்கு வைத்திருக்கின்றாள். அப்பே தெரியாதா? எங்களுடைய குணம் உனக்கு இப்போ தெரிந்திருக்கும் தானே என்றால் நீ கொஞ்சம் யோசிப்பார். இவ்வளவு அழகாக படைத்த இறைவன் ஏன் உன்னில் மட்டும் முள் வைத்திருக்கிறார்? உன்னை சூழ மட்டும் முட்களை ஏன் வைத்திருக்கின்றான்? படைத்தான் தெரியுமா? ரோஜா பெருமத்துடன் இது தெரியாதா உனக்கு? ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற சினிமா பாட்டை நீ கேட்கவில்லையா? அதற்கேற்ப இந்த துவாராபுரியின் நந்தவனத்தின் ராஜகுமாரி நான் என்ற காரணத்தில் எனக்கு பாதுகாவலர்களாக முட்களை உண்டாக்கி விட்டான் அந்த இறைவன். ஏன் உனக்கு தெரியாத கர்வத்தில்? இந்த துவாரகாபுரியினுடைய ராஜகுமாரி அல்லவா நான். என்ன சொல்ல, என்ன சொல்லுவாங்க, பேர் என்ன சொல்றாங்க? ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாட்டு வரையிருக்கு அல்லவா? என்ன அவர் ராஜகுமாரியா நான், அப்போ எனக்கு பாதுகாவலர்கள் வேண்டும் அல்லவா? அதுதான் என்னை சுற்றி முட்களை படைத்து விட்டான் என்று இது பெருமைத்துடன் சொல்லிவிட்டான். அது கலாம்பரம் கலகலவனை சிரித்தவரை, ரோஜா நிறமுடைய ராஜகுமாரியே, ரோஜா நிறமுடைய ராஜகுமாரியே, தங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நீ விரைவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள். ஆகவே நீ நிதானம் தவறாமல் இருப்பதற்காகவே உன்னைச்சூழ முட்களை படைத்து விட்டான் பிரம்மன். இதை அறிந்து கொள். அப்போ சொல்றேன், நீ ராஜகுமாரி தான், நான் தலைவருங்கிறேன், அவனை கொண்டு புரிந்து கொள். நீ இலகுவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள். அதனால் அதை உனக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அந்த பிரம்மன் உனக்கு சுற்றி முட்கள் படைத்து விட்டிருக்கார். உணர்ச்சி வசப்பட்டு நீ துள்ளி குத்தி தலை அங்கே இங்கே ஆடி சில குறைக்கும்ன்றது அந்த முள்ளே உனக்கு ஆபத்தாய் மாறிவிடும். அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பிரம்மன் படைத்திருக்கிறார் உன்னை சுற்றி முட்கள் என்று சொல்லி. உடனே ரோஜா கோபம், அடி கனகா, இப்படியான கருத்துக்களுக்குரிய மக்களை கெடுத்து விடாதே. நான் தூய்மையானவளே, எனக்கு களங்கத்தை உண்டு பண்ணாதே. நீ நந்தவனத்தின் ஓரமாக இருப்பதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீ அருகில் இருந்தால் உடலை குதறி எடுத்திருப்பேன், ஜாக்கிரதை. சரியா? உடனே சொல்றார், என்ன நீ அங்கே இருக்கிறாய், என்ன ஓரத்தில் இருக்கிறாய், என்ன ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. நீ அருகில் இருந்தால் உன்னை குதறி எடுத்து விட்டிருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஜாக்கிரதை என்று. இங்கே பார், உன் மிடுக்கான பேச்சை உன்னிடமே வைத்துக்கொள். ஒன்று மட்டும் கூறுகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள். இவ்வுலகில் வாழும் ஒவ்வொன்றும் தனித்துவமானது. குறிப்பாக மலர்கள் என்ற எமது இனத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வகையிலும் தனித்துவம் காணப்படுகின்றது. நாம் எல்லோருமே அழகுடையவர்கள் என்று நான் கூறுவது புற அழகை மட்டுமல்ல, அக அழகையும் கூட. இன்னும் விளக்கமாக சொன்னால் அக அழகே உண்மையான அழகு. ஆகவே வீணாக பெருமை பேசி மற்றவர்களை மட்டம் தட்டாதே. உன்னுடன் உள்ள அழகு மனம் மென்மை போல் ஏனைய மலர்களிடம் உண்டு என்பதை மறந்து விடாதே. அதோ அந்த மல்லிகையை பார்த்தாய, நீ கூறிய கருத்துக்களுக்கு மறுகருத்து தெரிவித்து உன்னை போல் கொதித்தெழுந்தாளாம். அவளது நிறத்துக்கேற்ப அவள் தூய்மையானவள், பண்பானவள், அடக்கமானவள். அவளுக்கு நிகர் அவளே தான். அப்போ சொல்கிறேன், என்ன ரோஜா கடாமரசன், நீ அப்படி நிற்காதே. நீ அழகானவள் தான், மென்மையானவள், குணமானவள் தான், வாசமானவள் தான். உன்னை போல எல்லா மலர்களையும் இருக்கின்றது. நீ மற்றவர்களை அது குறிப்பாக மலர்களை எடுத்துக்கொண்ட எல்லாருக்குமே அந்த உலகத்தில் எல்லாமே அழகுதான். அதில் குறிப்பாக மலர்கள் அப்படித்தான். அங்கே இந்த மல்லிகையை இப்போ நீ எவ்வளோ சொல்லியும் அவள் எதுவும் கேட்டாளா, கதைத்தாளா, திருப்பி எதுவும் கதைத்தாளா? இல்லை, நீ சொன்னவெல்லாம் கேட்டு எவ்வளோ அமைதியாக இருக்கின்றாள். உண்மையிலே அதுவும் அழகுதான். ஏன்? அவளுடைய நிறத்துக்கேற்ற தூய்மையானவள், பண்பானவள். அவளுக்கு அவள்தான் நிகர், வேறு எதுவுமே ஆகாது என்று சொல்லுகின்றார். சரி சரி, போதும் உபதேசம். மேலும் பேசி என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டது. சரி போதும், உன்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பல என்று சொல்லி அதை முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டது. இன்னும் ஜானகி ரமணி வீட்டில் நின்று வெளியே வந்து, அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம் ரமணி, நாளைக்கு காலை என் சிநேகிதன் மகள்
குமுதாவின் கல்யாண வைபத்துக்கு போக வேண்டும் என கூறினேன் அல்லவா? இந்த மல்லிகை மொட்டுக்களை பறித்து அழகான இரு மாலைகளை தொடுத்து வை என்றார். அப்படியே செய்கிறேன் நம்ம என்றார். ரமணி மல்லிகை மொட்டுக்களை பறித்து தட்டிலே சேகரித்தாள். கனகா கடைக்கண்ணால் ரோஜாவை பார்க்கின்றாள். ரோஜாவோ தன்னையும் பறித்து ரமணி தன் கார்குழலில் நாளை சூட மாட்டாள் என்று அங்கலாய்ப்புடன் சிறுமியை பார்க்கிறது. ரமணி ரோஜாவின் அருகில் வந்து அதன் தண்டினை அசைத்து பார்க்கின்றார். இது நாளை உதிர்ந்து விடும் என தனக்குள்ளே முணுமுணுத்தவாறே மல்லிகை மொட்டுக்களுடன் வீட்டினுள் சென்று விட்டாள். கனகாம்பரம் ரோஜாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். ரோஜா அவமானத்தால் வெட்கி தலை குனிந்தாள். என்ன அப்போ பார்க்கின்றாள் என்ன கனகா சிறுமியை பார்த்துட்டு ரோஜா பார்க்குற தன்னை பறித்து நாளைக்கு கார்களில் சூந்த மாட்டாள். வந்து ரோஜாவை அழைத்து என்ன பார்க்குறா. ஓஹோ இது நாளைக்கு உதிர்ந்து விடும் இந்த விட்டு மல்லிகை மொட்டுக்களோட மட்டும் விட்டுக்கள் சென்று விடுகிறாள். கனகா ரோஜாவை பார்க்கின்றது. ரோஜா அவமானத்தால் தலை குனிந்து நிற்கின்றது. மறுநாட்காலை கனகா கண்விழித்த போது ரோஜாவை காணவில்லை. சட்டு முற்றும் பார்த்தால் திடீரென மல்லிகையின் மனம் மூக்கை துளைத்தது. மல்லிகை நன்றாக மலர்ந்து விட்டாள். அவள் ஜானகி அம்மாளினதும் ரமணியினதும் கூந்தலை நன்கு அலங்கரித்திருந்தாள். நிறைவுடன் தழும்பாது என்பதற்கேற்ப தனக்கே உரிய அழகு, பண்பு, தூய்மை ஆகிய பண்புகளுடன் மென்மையாக சிரித்தாள் மல்லிகை யானவள். தற்செயலாக பூமியை நோக்கிய கனகா ரோஜாவின் இதழ்கள் கீழே உதிர்ந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். ரோஜாவிற்காக பரிதாபப்படுவதை விட கனகாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் பார்க்கின்றால் என்ன அவள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன அங்கே காக்கிறாள். ரோஜாவை தேடி பார்க்கிறாள், காணவில்லை. திடீரென்ற போல மல்லிகையினுடைய மனம் வீசுகின்றது. திரும்பி பார்க்கின்றாள். அங்கே ரமணியிலும் ஜானகி அம்மாளுடைய கூந்தலில் மல்லிகை மலர்ந்தபடியே மனம் வீசினாள். எதற்சே நிலத்தை பார்த்த போது அங்கே ரோஜா இதழ்களாக சிந்தி கிடந்தாள். அப்போ ரோஜாவின் நிலையை கண்டு கனகாவால் கவலைப்பட மட்டும்தான் முடிந்த, பரிதாபப்பட மட்டும்தான் முடிந்ததே ஒழிய அவளால் வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை. என்ன உடனே மல்லிகையை பற்றி சொல்லுகிறாள். மல்லிகை மல்லிகை தான், ரோஜா ரோஜா தான், நான் நானே தான், நீங்கள் நீங்களே தான் என்றார் கனகா உங்களை பார்த்து. என்ன சொல்றாள்? மல்லிகை மல்லிகை தான், ரோஜா ரோஜா தான், நான் தான், நீங்கள் நீங்களே தான் என்றார் கனகா உங்களை பார்த்து. இந்த கனகாம்பரம் பாருங்க. அப்ப இதில் என்ன சொல்ல வருகின்றார்? ஜாரும் ஜாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, எல்லோரும் எல்லாவற்றுக்கும் சமமானவர்கள். எப்படி? ஏதோ ஒரு விடயத்தில் அவர்கள் எல்லோருமே சமமானவர்கள் தான். யாரும் யாருக்கும் என்ன ஒரு விடயத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார். அவர் ஒருத்தரை பற்றி அவர் அழகாக எடுத்து காட்டுகின்ற தன்மையை இங்கே எவ்வளவு அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை கவிஞர். இப்படித்தான் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அவர்கள் அழகானவர்கள் தான். இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப நீங்களே தான், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரிதானே? அப்ப யார் சிறந்தவர் என்ற இந்த பாடத்தினூடாக நீங்கள் என்னத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள்? மல்லிகை, கனகா, ரோஜா இந்த 3 பாத்திரங்களின் வாயிலாக அழகுக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார் எழுத்தாளர். என்ன அழகு என்பது பார்ப்பவர் கண்கொண்டு பார்க்கும் பார்வையில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரிதானே? இது ரமணி சிதம்பரனால எழுதப்பட்டது. வான்துளிகள் என்ற இலக்கிய தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி, இப்போ இனி இதில் வரக்கூடிய அரும்பதங்களை பாருங்கள். தனித்தல் என்றது குளிரச் செய்தல், களங்கம், குற்றம், வேதாந்தம் தத்துவங்களில் ஒன்று. ஏன்னா வேதாந்தம் என்பது ஒரு வகையான தத்துவம். சரி பாருங்க, கேள்வி. ரோஜாவின் கர்வத்துக்கான காரணம் யாது? என்ன அவளுடைய நிறம், மனம், மென்மை, என்ன அவள் மற்றவர்களை நேசிக்கப்படுகின்ற தன்மை, இப்படி எல்லாம் தான் அவளுடைய கர்வத்துக்கு காரணம். செந்நிறம் என்ன இயற்கையை இந்த நிறத்தை ஒத்தவளாக அவள் அங்கு காணப்பட்டது இதற்கு காரணம். இதுதான் அவளுடைய கர்வத்துக்கு காரணம். சிம்பிளான விஷயம். இதனது
பூக்களின் ரோஜா ராஜகுமாரி என்று வர்ணிக்கப்படுகின்றமையும் அதுக்கு ஒரு காரணம். சரி, அவருடைய கருத்துக்கு மல்லிகையுடன் ரோஜாவை சண்டையிட வேண்டாம் என கனகாம்பரம் எந்த காரணத்தை முன்னிறுத்தி கூறுகின்றது? ஏன் ரோஜா மூத்தவள், மல்லியோ மலராத முட்டாக இருக்கின்ற சிறியவள். அதனால் நீ ஏன் அவளை வீண் வம்புக்கு எடுக்கின்ற? நான் சண்டையிடாமல் இரு. நீ அழகுதான், நீ சென்றமானவள் தான், மனமுள்ளவள் தான், எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவளும் அவளுக்குரிய நிறத்துக்கேற்ற பண்பும் குணமும் கொண்டுதான் இருக்கின்றாள். ஆகவே அவர்களுக்கு ஏற்ற வழியிலே இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை இங்கே எடுத்து காட்டுகின்றார். சரிதான், அதுதான் இதன் மூலமாக எடுத்து காட்டுகின்றார் கனகாம்பரம். ஆகவே யாரும் யாருக்கு சிறைத்தவள் அல்ல என்பதன் மூலமாக எடுத்து காட்டுவதன் ஊடாகவும் இதை அவர் எடுத்து காட்டுகின்றார். ரோஜாவை சண்டை பிடிக்க வேணாம் என்று சொல்லுகின்றார், முன்னிறுத்தி கூறுகின்றார். கனகாம்பரம் அழகு என்பதற்கு கொடுக்கும் விளக்கம், அழகான விளக்கம் என்று கொடுக்கிறார். என்ன கனகாம்பரம் அழகுக்கு என்ன பாருங்க, இங்கே உன் முடுக்கான இங்கே குறிப்பாக மலர்கள் என்ற எமது இனத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வகையிலும் தனித்துவமாக காணப்படுகின்றன. நாம் எல்லோருமே அழகுடையவர்கள். நான் கூறுவது புற அழகை மட்டுமல்ல, அக அழகையும் கூட. இன்னும் விளக்கமாக சொன்னால் அக அழகே உண்மையான அழகு. ஆகவே வீணாக பெருமை பேசி மற்றவர்கள் மற்ற உன்னிடம் உள்ள அழகு மனம் மென்மை போல் ஏனைய மலரிடமும் உண்டு என்பதை மறந்து விடாது. அதுவும் அந்த மல்லிகையை பார்த்தா நீ கூறிய கருத்துக்கள் மறுக்கருத்து தெரிவித்து உன்னை போல் கொதித்தெழுந்தாளா? அவளது நிறத்துக்கேற்ப அவள் தூய்மையானவள், பண்பானவள், அடக்கமானவள், அழகுக்கு நிகர் அவளே தான் என்றும் சொல்வதனுடாகவும் என்ன மற்றது என்ன ஒருவருடைய அழகு என்பது நாம் பார்க்கும் கண்களை பொறுத்து கொண்டு நான் பார்க்கின்ற பார்வையை பொறுத்தால் அழகு இருக்கின்றது என்பதையும் கனகா கொடுக்கின்ற விளக்கமாக இருக்கின்றது அழகுக்கு. சரிதானே? அடுத்தது பாருங்கள். மற்றவர்கள் விடயங்கள் தலையிடாதிருக்கும் பண்பு தொடர்பில் இங்கு எவ்வகையில் விவாதிக்கப்பட்டுள்ளது? ரோஜா பார்த்து சொல், ரோஜா கனகா பார்த்து சொல். நான் கதைத்தது மல்லிகையுடன், நீ ஏன் வீணாக வந்து இடையில் புகுந்து ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய விடயத்தில் தலையிடக்கூடாது என்பதைத்தான் இந்த உதாக எடுத்து காட்டுகின்ற கருத்துக்கள். சொல்லலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் சொல்லுகின்ற முற்படுகின்ற போது ஒரு விவாதிக்கின்ற அவருடைய விடயங்களில் நாங்கள் அனுமதி பெற்ற பிறகுதான் சொல்ல வேண்டும். அப்படி அனுமதி அவன் அனுமதி கேட்காமல் நாங்களாகவே போய் தலையிடுதல் கூடாத விடயம் என்று எடுத்து காட்டப்படுகின்ற விஷயம். அவர்களால் கேட்டால் சொல்லாமல் நாங்கள் போய் அனுமதி பெற்ற பிறகு செல்லலாம் என்பதை நம்மளால் எடுத்து காட்டுகின்றது. நற்குணம் என்மை உடையவர் போற்றப்படுவர் என்பது இந்த ஆக்கம் எவ்வகையில் வெளிப்படுத்துகின்றது? மல்லிகை எப்படி ரமணி எந்தவன மாலை கட்டுவதற்கு என்ன செய்கின்றால் மல்லிகை மொட்டுக்களை பறிக்கின்றால் அந்த ரோஜாவை மலர்ந்து இருக்கின்ற ரோஜாவை பறிக்கின்றால் ஆட்டி பக்கம் ரோஜா உதிர்ந்து விடும். ஆகவே இது பொருத்தமில்லை. அது மாதிரித்தான். ஆகவே அமைதியாக எதுவுமே இருந்தால் அவர்கள் நிறம் குணம் பண்புகளுக்கு ஏற்ற மாதிரியே அவர்கள் இருப்பார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இப்படியாக எடுத்து காட்டுவதன் மூலமாக இங்கே என்ன செய்கிறது ஆக்கம் இப்படி எடுத்து காட்டுவதன் மூலம் இந்த ஆக்கத்தில் வந்து நற்குணம் மென்மை உடையவர்கள் போற்றப்படுவர் என்பதை எடுத்துக்காட்டு. உதாரணம் என்ன மல்லிகை அடுத்த நாள் அடிய கால முடிந்தபோது கண்பி வைத்து பார்க்கின்ற ரோஜாவை காணவில்லை. மல்லிகை மனம் வீசுகின்றது. பார்த்தால் கூந்தலில் மலர்ந்து அழகாக மனம் வீசி கொண்டிருக்கின்றாள். மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்ன பேணப்படுகின்றாள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறாக அந்த பண்பு என்ன நல்லா எடுத்து காட்டுகின்ற தன்மையை பார்த்தோம். சரிதானே பிள்ளைகளே? அப்போ ஜாஸ் இருந்தவர் என்ற பாடத்தினூடாக எப்படி ஒருவர்களுடைய சிறப்பு எடுத்து காட்டப்படுகின்ற என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு முறை பாடத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.